வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் நம்ம காட்டுக்கு போயிருந்தோம். அதாவது எங்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம எருமை கன்றுக்குட்டி வந்து அங்கே காட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், வீட்டுக்கு கொண்டு வர மாட்டோம்னு சொல்லியிருந்தேன். அந்த காட்டுக்கு தான் போயிருந்தேன் கன்றுக்குட்டி கட்டிட்டு வரலான்ட்டு. அப்போ நம்ம நவாப்பழம் மரத்தில் வந்து நிறையா பிஞ்சு இருந்துச்சு, நான் முன்னாடியே பார்த்துருந்தேன். சரி இன்றைக்கி பழுத்துருச்சா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன். ஓரளவுக்கு பழுத்துருச்சு, இன்னொரு 2 நாள் இருந்துச்சுன்னா நல்லா பழுத்துரும் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு. இந்த மரம் பார்த்திங்கன்னா வச்சு இப்போ ஒரு 3 வருஷம் அந்த ரேஞ்ச் இருக்கும். இதில் வந்து நிறையா பிஞ்சு வச்சுருக்குது. போன வருஷமே வச்சுருந்துச்சு, ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. இந்த டைம் நல்லா அதிகமாகவே வச்சுருக்கு. இது ஹைப்ரிட் மரம் தான். மரம் ஹைட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் காய் நிறையா பிடிச்சிருக்கு. ஒரு சில கொத்தில் பார்த்திங்கன்னா காய் காஞ்சிருக்கு. அது என்ன காரணம்னு எனக்கும் தெரியல. தண்ணி வந்து நம்மளுக்கு அதிகமாக பாயாது. ஒரு சில டைமுக்கு தான் நம்ம தண்ணி விடுவோம். தென்னை மரத்துக்கு பாயும்போது ஒரு சில நாளைக்கு திறந்து விடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக மேட் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த ரப்பர் மேட்டு வந்து விரித்து விட்டாச்சு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம மயிலக்காலை கட்டி வைக்கிற இடத்துல அந்த மேட்டு கொஞ்சம் கட்டியிருந்து ரொம்ப நாள் ஆகி குழியாயிடுச்சு. அதாவது மேட்டுக்கு அடியில் மண் வந்து குழியாயிடுச்சு. சரி அதுக்கும் கொஞ்சம் மண் போட்டு எல்லாம் மட்டம் பண்ணி விட்டு அந்த மேட்டையும் பக்கத்தில் போட்டுடலான்ட்டு போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ கபியஸ் வந்தும் கபினேஷ் 2 பேரும் காராம்பஸ் கலையை பிடிச்சி இந்த பக்கம் கட்டுறாங்க. அந்த கட்டி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எவ்வளோ குழி பண்ணியிருக்குது அப்படின்னு தெரியும். ரொம்ப பறித்து கொம்பில் குத்தி அந்த கொம்பே அசிங்கம் பண்ணிடுச்சு. இப்போ வந்து புது மேட்டில் நான் கூட புது மேட்டில் டக்குன்னு போய் ஏறுமா ஏறாதான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு அந்த மேட்டில் கட்டுறோம். மயிலக்காலை ரெகுலராக அங்கே தான் கட்டிகிட்ருக்குறோம். அதனால் ஏறாதோன்னு நினச்சேன். பரவாயில்ல, கொண்டு போனேன் டக்குன்னு ஏறிடுச்சு. போன உடனே மயிலக்காலை சாணி போட்டுருச்சு. இதில் சுத்தமாக கூட்டி வச்சுருந்தோம். நடுவில் வந்து 2 மேட்டு தான் ஜாயிண்ட் ஆகிருக்கும். நடுவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும். அது ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த கம்பி சென்டரில் அடிச்சிருப்போம், அதை ஒட்டி போட முடியல. சரி இந்த இடத்துக்கு முன்னாடி எப்படி தீவனம் தானே போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப் இருந்தால் இருந்துட்டு போகுதுன்ட்டு அந்த கேப் விட்டாச்சு. அதனால் நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை. மெயினாக நமக்கு கொம்பு கீழே குத்தக்கூடாது, அதுதான் மெயின். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா தீனியெல்லாம் போட்டு வந்தோம். ஒரு மாடு ஒருத்தர் காலை கொண்டு வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் வந்தேன். எல்லா தீவனத்தையும் சாப்பிட்ருச்சு. அந்த கம்பி பக்கத்தில் இருக்கிற தீவனம் தான் கொஞ்சம் மீதி இருக்குது. இந்த மேட்டில் பார்த்திங்கன்னா அந்த யூரின் ஊட்டதெல்லாம் அப்படியே கீழே ஓடிடுச்சு பின்னாடி. இந்த இடத்துக்கு கொஞ்சம் நல்லா ஹைட்டாக தூக்கி போட்டோம். அதே மாதிரி காராம்பஸ் கலையும் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் அந்த சாணியெல்லாம் போட்டு வச்சுருக்குது. அது முதிக்காமல் இருந்துருச்சுன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் நெகரும்போது ஒரு காலையும் இந்த காலையும் அந்த காலையும் பக்கத்தில் இடிச்சிட்டோ ஒரே இடத்துல முதிச்சிட்டு இருந்துச்சுன்னா அந்த சாணியெல்லாம் முதிச்சிரும். நம்ம அப்போதைக்கு அப்போ எடுத்துடணும். அதாவது கட்டுத்தரையில் மண்ணோட மண்ணாக இருந்துச்சுன்னா நம்ம எடுக்கிறது கொஞ்சம் சிரமம். கட்டுத்தரை மண் தான் வேஸ்ட் ஆகும். ஒவ்வொரு டைமும் அது அந்த சாணியெல்லாம் எடுக்கும்போது கொண்டு போய் குப்பை இல்லாமல் கொட்டும்போது அந்த மண்ணும் சேர்ந்து போயிடும். இந்த மாதிரி மேட்டில் நம்ம போட்டிருக்கும்போது மண் வேஸ்டேஜ் ஆகாது. அந்த மேட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து காலை சேர்த்திட்டு கொஞ்சம் தூரம் நடக்கடிச்சிட்டு வர்றதுக்கு நடந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து சரி நம்ம ஒரு கிளிப்பிங் எடுக்கலாம். ஒருத்தர் வந்து நம்ம மயிலக்காலை கேட்டிருந்தாங்க, கொடுக்குற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. சரி அவங்களுக்கு எடுத்து அனுப்பலாம் அப்படிங்கிறக்காக இந்த கிளிப்பிங் எடுத்தேன். ஃபஸ்ட்டு இந்த ரப்பர் மேட்டில் கட்டி இருக்கிற கிளிப்பிங்கே அனுப்பிச்சிருந்தேன். அவங்க இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக வேணும் நிற்கிற மாதிரி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி இந்த டைம் நம்ம எடுத்து அனுப்பலான்னு எடுத்தேன். அடுத்து செவலக்காலைக்கு இன்னொருத்தர் மாடு கொண்டு வந்துட்டாங்க. அதை பார்த்த உடனே தண்ணி வச்சுருந்தோம் காராம்பஸ் காலைக்கு, எல்லாத்தையும் தள்ளி விட்டுருச்சு. முன்னாடி அதுதான் ஈரமாக இருக்குது. கொஞ்சம் கோவத்தில் இருக்குது. மயிலக்காலைக்கும் மாடு கொண்டு வந்துட்டாங்க, செவலக்காலைக்கும் மாடு கொண்டு வந்துட்டாங்கன்ட்டு. இந்த மாடு வந்து மயிலக்காலைக்கு சேர்த்தியாச்சு. அந்த பக்கம் இருக்கிற மாடு பார்த்திங்கன்னா செவலக்காலைக்கு சேர்த்துணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி மாடு வந்துருக்கிற டைமில் சாணியை வந்து முடிஞ்ச வரைக்கும் எடுத்துடணும், ஏன்னா எல்லாத்தையும் முடிச்சிடும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் பர்மாங்கனேட் வந்து நான் வாட்டரில் டைல்யூட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மாட்டுக்கு காலை சேர்த்தி விட்டுட்டு அந்த கொடியை வந்து நம்ம க்ளீன் பண்ணி விட்டுறணும். அதாவது 2 முதி விட்டு 2வது முதியில் அந்த கொடியை க்ளீன் பண்ணி விட்டோம்னா தான் அந்த மாட்டுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா கூட மற்ற மாடுகளுக்கு பரவாது, நம்ம காளைகளுக்கும் எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகாது. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு காட்டுக்குள்ளே பின்னாடி தீவன புல்லா இருக்கிற இடத்துக்கு போயிருந்தோம். காலையில் வந்தோடனே ஆட்டுக்கு வந்து தீவன புல்லா எடுத்து போடுவாங்க.
இப்போ வந்து அதுக்காக அறுத்துட்ருக்குறாங்க. மக்காச்சோள நேப்பியர், சூப்பர் நேப்பியர்லாம் அறுத்து தீந்துருச்சு. இப்போ வந்து ரெட் நேப்பியர் வந்து அறுத்துட்ருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மக்காச்சோள நேப்பியர். அதை அறுத்து உள்ளே இருக்கிற அந்த சோவையெல்லாம் எடுத்து வெளியே போட்டாங்க. காடு இப்போ வந்து சுத்தமாக இருக்குது. நம்ம நல்லா தண்ணி விட்டோம்னாவே போதும், எல்லாம் நல்லா கருகருன்னு தளைஞ்சி வந்துடும். இதெல்லாம் அறுத்து இப்போ தான் 1 நாள் 2 நாள் ஆகுது. அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்துட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த கடைசியில் இருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம விதைக்கரணைகளுக்காக விட்டுருந்து நம்ம நெட்டோம், அது இல்லாமல் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம். அது வந்து அந்த கடைசியில் இருக்கிறது. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ரெட் நேப்பியர் நம்ம அறுத்துட்ருக்குறோம். ஆட்டுக்கும் இதே தான் போடுறோம், மாட்டுக்கும் இதே தான் போடுறோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு உழவு ஓட்டலாம் அப்படின்னு காட்டுக்கு போயிருந்தேன். நம்ம ரெகுலராக வந்து சோளம் விதைச்சிட்டு இருக்க காடு. இப்போ புல் வந்து கம்மியாக இருக்குது. இந்த மழை பெஞ்ச ஈரத்துக்கு வந்து புல் அதிகமாக வளரல. இப்போவே நம்ம ஓட்டிட்டோம் அப்படின்னா நம்ம ரொட்டேட்டரில் ஓட்ட தேவையில்லை. அதுவும் இல்லாமல் சோளம் வந்து நல்லா வளரணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு உழவு ஓட்டி காடு நல்லா லூஸாக ஃப்ரீயாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் வந்து சோளம் நல்லா வளரும். தண்ணி வந்து காடு நல்லா குடிக்கும். சோளம் விதைச்சி விட்டோம்னாலும் சோளம் நல்லா கருகருன்னு நல்லா வளரும். சோளம் நம்ம வந்து எப்போயுமே கொஞ்சம் அடர்த்தியாக தான் விதைப்போம். அப்போ தான் வந்து தட்டு வந்து முத்தி போகாது, கொஞ்சம் பயிர் தட்டாக இருக்கும். எல்லாம் வந்து ஒரு ஏக்கராவுக்கு 60 கிலோ விதைப்பாங்க. நான் வந்து ஒரு 75 கிலோ விதைப்பேன். ஒரு 15 கிலோ சேர்த்தியே விதைப்பேன். கொஞ்சம் அடம்பாக இருந்துச்சுன்னா பயிர் தட்டாக வரும். அதே சமயம் மழை இல்லாமல் இது போயிடுச்சுன்னா சீக்கிரமாக தட்டு பொரிஞ்சு போயிடும். அதுவும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் எனக்கு இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வரல. எல்லாமே தட்டு நல்லா தான் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி வந்து இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு 4 ஏக்கராவும் உழவு ஓட்டியாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இது சாயங்காலம் தோட்டத்தில் வேலை செய்கிறவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கட்டுத்தரையெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணிவிட்டு காட்டிலேருந்து மாடெலாம் கொண்டு வந்து கட்டிட்டு மாட்டுக்கு தீவனம் போட்டுட்ருக்கிறாரு. இந்த மயில மாடு பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினது தான். மூக்கணாங்கயிறு கொம்பு கயிறும் புதுசு மாற்றின உடனே நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இது வந்து இன்னும் நம்மக்கிட்ட வந்து பருவத்துக்கு வரல. இதுக்கு வந்து நம்ம சோத்து கத்தாழை மட்டும் கொடுத்துட்ருக்குறோம். இது சினையாக்கி இது இருக்குமோ இல்லை வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்டா என்னென்னு டாக்டர் வர சொல்லி நம்ம செக் பண்ணணும். இது நல்லா செக் பண்ணல. அந்த மாட்டுக்கெல்லாம் தீனி போட ஆரம்பிச்சதையும் மயிலக்கால ரவுண்டிங் அடிக்குது. எல்லா மாடுமே பார்த்திங்கன்னா தீவனம் போடும்போது மற்ற மாடுகளுக்கு போட்டுட்டோம்னா நமக்கு போடலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அது எதிர்பார்த்துட்டு சுற்றிட்டுருக்கோம். இப்போ காராம்பஸ் காலை பார்த்திங்கன்னா இந்த பக்கம் முடிச்சு கட்டியாச்சு. சரி, ஒரே இடத்துல புதுசாக மேட்டில் போட்டனைக்கே கட்ட வேணான்னு சொல்லி மேட்லேருந்து அவுத்து பழைய இடத்துலையே கட்டியாச்சு. அந்த இடத்துல புளியெல்லாம் கொஞ்சம் தட்டி விட்டு அங்கேயே கட்டியாச்சு. மழை மட்டும் பெய்யலினா கட்டுத்தரை எப்போவுமே சுத்தமாக இருக்கும். அந்த மழை பெஞ்சு அந்த ஈரத்துலேயே நம்ம தீவனத்தை போட்டு அதை மறுபடியும் மாடுகளாக முதிச்சு அப்படி இருந்தால் தான் கட்டுத்தரை கொஞ்சம் கசகசன்னு இருக்கும். இல்லைன்னா மற்றபடி எப்போவுமே நீட்டாக சுத்தமாக தான் இருக்கும். இதோட இன்றைக்கி வேலையை வந்து எல்லாமே முடித்தாச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வாத்துகள் எல்லாத்தையும் கூண்டுக்குள்ளே ஓட்டி விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சுது. இது பார்த்திங்கன்னா செவலை காலக்கன்று நம்ம நண்பர் வீட்டில் இருக்குது. நான் வந்து கன்றுக்குட்டி பால் மறந்து கொடுக்கும்போது சொல்லுங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே நான் பார்த்திங்கன்னா நான் ஒரு செவலை காலக்கன்று வாங்கிட்டேன். முன்னாடி வீடியோலேயே போட்டிருப்பேன். இப்போ வந்து அவங்க கொடுக்குறாங்க. வேறு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கீழே தெரிகிற அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு, கன்றுக்குட்டி என்னோடது கிடையாது, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நல்ல கன்றுக்குட்டி. அவ்வளோதான் நண்பர்களே. நன்றி.